வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரி முதல்வரை விமர்சித்தவர்கள் எப்படி அரசியலை விட்டு காணாமல் போனார்களோ அதேபோல் தமிழக முதலமைச்சர் விஜயை விமர்சித்தவர்களும் காணாமல் போய்விடுவார்கள் என தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் பேச்சு. புதுச்சேரியில் கடந்த 8 நாட்களில் 3வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு, வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். தென் மாநில முதல்வர்கள் இணைந்து விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும் என்றும் புதுச்சேரியில் முதலமைச்சரை விமர்சித்தவர்கள் எப்படி அரசியலை விட்டு காணாமல் போனார்களோ அதே போல எங்கள் தமிழக முதலமைச்சர் விஜயை விமர்சித்தவர்களும் காணாமல் போய்விடுவார்கள் என புதுச்சேரியில் ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை துவக்கி வைத்து தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். இந்திய கூடைப்பந்து சம்மேளனம், புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்துள்ள புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் தொடங்கியது. இதன் தொடக்க விழா புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரி கூடைப்பந்து சங்க தலைவர் ரான்சன் தாமஸ், துணைத் தலைவர் முகுந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் நாடு முழுவதும் 30 மாநிலங்களில் இருந்து 30 ஆண்கள் 27 பெண்கள் அணிகளை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடுகின்றனர். வரும் 29ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பேசிய தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டு வீரர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். காசு பணத்தை காட்டிலும் நேரம்தான் நல்ல வளத்தை கொடுக்கும். மேலும் விளையாட்டு வீரர்கள் இலக்கு, தொலைநோக்கு பார்வையோடு விளக்க வேண்டும். ஒரு விளையாட்டு வீரராக புதுச்சேரி முதலமைச்சர் இருக்கிறார். தமிழக முதல்வர் விஜய் விளையாட்டை மிகவும் நேசிக்கக்கூடியவர். அதனால்தான் விளையாட்டுத் துறையை என்னிடம் ஒப்படைத்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பை என்னிடம் கொடுத்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் எங்கள் முதலமைச்சர் விஜய்க்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. உங்களை யார் விமர்சித்தாலும் அமைதியாக இருப்பீர்கள். யார் விமர்சித்தாரோ அவர் அரசியலில் காணாமல் போய்விடுவார். அதே போன்று எங்களின் முதல்வர் யார் விமர்சித்தாலும் அமைதியாக இருப்பார். யார் விமர்சித்தார்களோ அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். உங்களுடைய பொறுமையும் நிதானமும் எங்களின் முதல்வரிடமும் இருக்கிறது. உங்களுடைய எளிமையும் மக்களை நீங்கள் அணுகக்கூடிய தன்மையையும் பார்க்கும்போது அதனை நான் உங்களிடம் கற்றுக்கொள்ள நினைக்கிறேன். எப்போதும் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். உங்கள் மீதான அன்பும் மரியாதையும் எங்களுக்கு எப்போதும் இருக்கிறது. எங்களின் முதல்வருக்கும் இருக்கிறது. உப்பளம் உள் விளையாட்டு அரங்கில் ஏசி வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். கண்டிப்பாக தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநில முதல்வர்கள் சேர்ந்து விளையாட்டு போட்டிகளை உருவாக்கலாம். தென் மாநிலங்கள் சேர்ந்து ஒற்றுமையான விளையாட்டு போட்டிகளை நடத்தலாம் என தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். புதுச்சேரியில் கடந்த 8 நாட்களில் 3வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையில் மீண்டும் உயர்வு ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெட்ரோல் நேற்று 100 ரூபாய் 14 பைசாவிற்கு விற்பனை செய்த நிலையில் 86 பைசா உயர்த்தப்பட்டு இன்று 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசல் நேற்று 90 ரூபாய் 27 பைசாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 89 பைசா உயர்த்தப்பட்டு இன்று 91 ரூபாய் 16 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 10 நாட்களில் 3வது முறை பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு காரணமாக வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மாவு அரைத்த குழவிக்கல்லில் புதுச்சேரி கலைஞர் ஜெயராமன் நவரசங்களையும் செதுக்கி சிற்பக்கலையில் அசத்தியுள்ளார். வீட்டு வாசல்களிலும் குப்பை மேடுகளிலும் பயன்பாடின்றி கிடக்கும் பழைய குழவி கற்கள் இன்று புதுச்சேரி கலைஞர் ஜெயராமனின் கைவண்ணத்தில் உயிர்ப்புடன் பேசும் சிற்பங்களாக மாறி பார்வையாளர்களை கவர்ந்து வருகின்றன. புதுச்சேரியை சேர்ந்த 54 வயதான கலைமாமணி விருது பெற்ற ஓவியர் ஜெயராமன் வழக்கமாக ஓவியங்களின் மூலம் கலையை வெளிப்படுத்தி வந்தவர்.
ஆனால் கொரோனா ஊரடங்கு காலத்தில் வீட்டில் இருந்தபோது புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதுதான் அவரை சிற்பக்கலையின் பக்கம் திருப்பியதாக கூறுகிறார். வீட்டில் பயன்பாடின்றி கிடந்த பழைய குழவிக்கல்லை செதுக்க தொடங்கிய அவர் அதன் உள்ளே மறைந்திருந்த கலை வடிவங்களை வெளிக்கொணர ஆரம்பித்தார். கல்லை செதுக்க செதுக்க அதற்குள் இருந்த கலை உயிர் பெற்றதோடு என்னையும் ஒரு சிற்பியாக அது செதுக்கியது என்று உற்சாகத்துடன் கூறுகிறார் ஜெயராமன். அவரது கைவண்ணத்தில் உருவான குழவி சிற்பங்கள் தற்பொழுது புதுச்சேரி கலை பண்பாட்டு துறையின் வளர்கலை கூட கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. வெறும் 1.5 அடி உயரம் கொண்ட இந்த சிற்பங்கள் நவரசங்களையும் பல்வேறு மனித உணர்வுகளையும் உயிர்ப்புடன் பிரதிபலிக்கின்றன. கண்ணீரை வெளிப்படுத்தும் முக பாவனைகள், புன்னகையுடன் கூடிய மகிழ்ச்சி, கோபம், ஆச்சரியம் உள்ளிட்ட பல்வேறு உணர்ச்சிகள் கருங்கல்லில் செதுக்கப்பட்டு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன. இயற்கையில் எதுவும் வீணல்ல, பார்க்கும் கோணத்தை மாற்றினால் எல்லாமே கலையாக மாறும் என்ற கருத்தை ஒவ்வொரு சிற்பமும் உணர்த்துகிறது. பழைய பொருட்களுக்கு புதிய உயிர் கொடுப்பதும் ஒரு மகத்தான கலை என்பதை ஜெயராமனின் இந்த தனித்துவமான குழவி சிற்பங்கள் நிரூபிக்கின்றன. இந்த சிற்ப கண்காட்சி வரும் 14ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை புதுச்சேரி வளர்கலை கூடம் அருங்காட்சியகம் அருகே நடைபெறுகிறது. பூசாரிபாளையம் கிராமத்தில் உள்ள பொது கழிப்பறை சரி செய்யாததால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் காலை கடனை முடிப்பதற்கு சிரமப்படுகிறார்கள். இதனை சம்பந்தப்பட்ட துறை சரி செய்யுமா என கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மதலப்பட்டு ஊராட்சியில் உள்ள பூசாரிபாளையம் கிராமத்தில் 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அதில் 75க்கும் மேற்பட்ட வீடுகள் 30 வருடங்களுக்கு முன்பு தமிழக அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள். பொதுமக்களின் நலனை கருதி தமிழ்நாடு அரசு கடலூர் வட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் 2020-2021 ஆண்டு ஒருங்கிணைந்த சமூக சுகாதார வளாகம் சார்பில் பொது கழிப்பறை கட்டப்பட்டது. இதனால் அப்பகுதியில் வசிக்கின்ற பெண்கள், ஆண்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், குழந்தைகள் என்று பயன்படுத்தி வந்த நிலையில் தற்பொழுது கழிப்பறை 8 மாதங்களாக மின் வசதி மற்றும் குடிநீர் வசதி இல்லாமல் சீர்குலைந்த நிலையில் காட்சியளித்தது. இதனை ஊராட்சியில் உள்ள கிளர்க் ரமேஷ் என்பவரிடம் பலமுறை எழுத்து மூலமாகவும் நேரடியாகவும் சென்று பொதுமக்கள் விரைவில் கழிப்பறையை சரி செய்து கொடுக்கும்படி முறையிட்டனர். அதனை கருத்தில் கொள்ளாமல் 8 மாதங்களாக கழிப்பறையை சரி செய்யாமல் கிடப்பில் போட்டு வருவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் காலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவ செல்வங்கள் மற்றும் பெரியோர்கள், ஊனமுற்றோர்கள் காலை நேரத்தில் காலை கடன்களை முடிப்பதற்கு மிகவும் சிரமமாக உள்ளதால் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதனை பலமுறை நேரிலும் கடிதத்தின் மூலம் தகவலை சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரிவித்தும் கிளர்க் ரமேஷ் என்பவர் பொதுமக்களின் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் செயல்படுகிறார். விரைவில் செய்து தரவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட துறையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அவருக்கு ரெட்டிச்சாவடி பகுதியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதில் தமிழக வெற்றி கழக கட்சியின் சார்பில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமாருக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார். சென்னையிலிருந்து கடலூருக்கு செல்லும் வழியில் ரெட்டிச்சாவடி பகுதியில் அமைச்சருக்கு மிகச்சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் கடலூர் மாவட்ட பொருளாளர் சத்யராஜ், இணை செயலாளர் அன்பு, கழக நிலைய செயலாளர் ராஜசேகர், ஒன்றிய செயலாளர் சுபாஷ், மாவட்ட பொறுப்பாளர் ஆறுமுகம், தென்னம்பாக்கம் மகேஷ் மற்றும் அனைத்து நிலை கட்சி பொறுப்பாளர்களும் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு வான வேடிக்கை மற்றும் மேல தாளங்களுடன் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். வில்லியனூர் தொகுதி முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வீடு வீடாக சென்று குக்கர் பரிசு வழங்கி நன்றி தெரிவித்தார். புதுவையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற ரவிக்குமார் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை காண்பித்து ஆசி பெற்றார். கடந்த 20ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபையில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக ரவிக்குமார் பதவியேற்றார்.
இந்த நிலையில் வில்லியனூர் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் குக்கர் வழங்கி நன்றி தெரிவித்தார். முதற்கட்டமாக முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் உள்ள கழுத்து மாரியம்மன் முத்து கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி தொகுதி முழுவதும் உள்ள வீடுகளுக்கு குக்கர் வழங்கினார். தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி முழுவதும் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் குக்கர் பரிசாக வழங்கி நன்றி தெரிவிக்கிறார். இவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், வில்லியனூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். கூடப்பாக்கம் ஜவஹர் துரைனா அகாடமி பள்ளி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விழா மற்றும் மாணவர்கள் கௌரவிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் இயங்கி வரும் ஜவஹர் துரோனா அகாடமி பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கு கௌரவிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் நிறுவனர் சிவராஜன், தலைவர் குருராஜ் ஆகியோர் மாணவர்களை பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கினர். பள்ளி முதல்வர் ஜெய்லீனா மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். பள்ளியின் முன்னணி மாணவர்கள் யாழினி 487 மதிப்பெண்கள், பவதாரணி 455 மதிப்பெண்கள், ஹரிராமன் 446 மதிப்பெண்கள், சுதர்சன் 446 மதிப்பெண்கள். மாணவர்களின் பெற்றோர்களும் நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் பள்ளி நிர்வாகத்தில் கல்வி உதவித்தொகையுடன் மாணவர்கள் தங்கள் உயர்நிலை பள்ளி கல்வி பயணத்தை விருப்ப பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து தொடங்கினர். மாணவர்களின் வெற்றியே எங்கள் பெருமை என்ற நோக்குடன் தொடர்ந்து சிறந்த கல்வி சாதனைகளை உருவாக்கி வரும் ஜவஹர் துரோனா அகாடமி பள்ளி மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. நல்லவாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தில் 84ஆம் ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தவளக்குப்பம் அடுத்துள்ள நல்லவாடு மீனவ கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தில் 84வது ஆண்டு செடல் உற்சவ திருவிழா வரும் 25ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் நடைபெறவுள்ள நிலையில் பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள KS தனியார் திருமண மண்டபத்தில் கடலூர் மாவட்டம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தமிழ் இனியன், ரெட்டிச்சாவடி காவல்துறை ஆய்வாளர் பிரேம்குமார் மற்றும் அரியாங்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் சத்யநாராயணன், தவளக்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் விஜயகுமார் இவர்களின் முன்னிலையில் நல்லவாடு கிராம பஞ்சாயத்தாரர்கள் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் முன்னிலையில் நடைபெறவுள்ள திருவிழாவை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் எதிர்வருகின்ற 25ஆம் தேதி நடைபெறவுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய திருவிழாவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் நல்லவாடு மீனவ கிராமத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் விதமாக நடந்து கொள்ளும் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும், கோவில் திருவிழா என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று, அதனை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திருவிழாவை நடத்தி முடிக்க வேண்டும். திருவிழாவிற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் நல்லவாடு பஞ்சாயத்துக்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அனுப்பி வைத்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாரத தேவி பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மதுவடிப்பட்டு பாரத தேவி உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இப்பள்ளி மாணவி மதுமிதா 500 மதிப்பெண்களுக்கு 487 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும், மாணவன் கீர்த்திவாசன், மாணவி நாக பிரதீபா, சுபஸ்ரீ ஆகியோர் 477 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடமும், மாணவி ஆதிபா தீனா, சிவப்பிரியா, மாணவன் விஸ்வா ஆகியோர் 474 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். சாதனை பிடித்த மாணவர்களை பள்ளியின் தலைமை ஆசிரியர் இளமதியழகன், நிர்வாக அதிகாரி தாரணி இளமதியழகன் பாராட்டினர். மேலும் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியை தேவி, ஆசிரியர்கள் வாசுகி, ஸ்ரீவித்யா, செல்வலட்சுமி, பிரபு ஆகியோரும் பாராட்டு தெரிவித்தனர். இதுகுறித்து தலைமை ஆசிரியர் இளமதியழகன் கூறுகையில், கிராமப்புற அளவில் இந்த பள்ளி தொடர் வெற்றியை கொடுத்து சாதனை படைத்து வருகிறது. எங்கள் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 450 மதிப்பெண்களுக்கு மேல் 12 பேரும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 23 பேரும் பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். வில்லியனூர் ரயில்வே கேட் தண்டவாளம் பகுதியை சரி செய்யும் பணிக்கு தோண்டிய பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் விழுந்து வருவதால் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் சாலையை சரி செய்யும் பணியினை துவக்கி வைத்தார். ரயில்வே துறை சார்பில் ரயில்வே கேட் தண்டவாள பகுதியை மேம்படுத்தும் பணிக்காக குடப்பாக்கம் சாலை, பெரம்பை சாலை, சுல்தான்பேட்டை சாலை மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் செல்லும் சாலை என வில்லியனூர் தொகுதியில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் சாலையை உடைத்து பெரிய அளவில் பள்ளம் எடுத்து ரயில்வே தண்டவாளங்கள் மேம்படுத்தும் பணி கடந்த மாதம் செய்தனர்.
இதனால் தார் சாலையை விட தண்டவாள பகுதி மேடாக மாறியது. ரயில்வே கேட் தண்டவாள பகுதியை இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் கடந்து செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வழிக்கு விழுந்துவாரி செல்கின்றனர். மேலும் பொருட்கள் ஏற்றி வரும் டாடா ஏஸ் உள்ளிட்ட சிறிய வேன்கள் லோடு ஏற்றிக்கொண்டு வரும் பொழுது தண்டவாள பகுதியை தாண்ட முடியாமல் பெரும் சிரமப்படுகின்றனர். ரயில்வே துறையினர் இதுவரையில் சாலையை சரி செய்து கொடுக்கவில்லை. பொதுமக்கள் நலன் கருதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த செலவில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள 4 ரயில்வே கேட் பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினரின் இந்த பணியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி செல்கின்றனர். புதுச்சேரி மணவெளி அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ராதா ஆங்கிலம் மேல்நிலைப் பள்ளியின் மாணவ மாணவிகள் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ராதா ஆங்கில மேல்நிலை பள்ளியின் மாணவர்கள் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். இதில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி மனோரஞ்சிதம் பள்ளியில் முதலிடத்தையும், மாணவர் முகமது இப்ரான் பள்ளியில் 2வது இடத்தையும், மாணவி மோனிகா பள்ளியில் 3வது இடத்தையும் பிடித்தனர். மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி சிவானி பள்ளியில் முதலிடத்தையும், மாணவர் ஹர்ஷன் 2வது இடத்தையும், மாணவர் அரிஷ்டோ 3வது இடத்தையும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இவர்களை சிறப்பிக்கும் விதமாக பள்ளியின் முதல்வர் டாக்டர் பெர்லின் ஜெயக்குமார் மற்றும் பள்ளியின் தாளாளர் பரமானந்தம் ஆகியோர் மாணவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவர்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் வசந்தி, மாலா, பரமேஸ்வரி, ஆலிஸ், ஸ்ரீ சிவகங்கா, நர்மதா, லீமா ரோஸ், வனிதா ஆகிய ஆசிரியர்கள் பள்ளியின் சார்பாக கௌரவிக்கப்பட்டனர். மேலும் ராதா ஆங்கில மேல்நிலை பள்ளியில் ப்ரீகேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை புதிய மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதியதாக சேரும் மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூரில் காச நோயாளிகளுக்கான மருத்துவ முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு காசநோய் பொது மருத்துவமனை மூலமாக காசநோய் மருத்துவ முகாம் மற்றும் இரத்த பரிசோதனை முகாம் வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு காச நோய்க்கான மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். மேலும் இம்முகாமில் நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட இரத்த பரிசோதனைகளும் நடைபெற்றது. இதில் இப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று பரிசோதனைகள் செய்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் பாமகள் கவிதை, மருத்துவர் பூங்குழலி, காசநோய் மேற்பார்வையாளர் ஞான செல்வி, ஆய்வாளர் சுதா, செவிலியர் வயோலா மற்றும் ஆஷா பணியாளர்கள் இந்த முகாமினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். உலக தேனீ தின விழா 2026 ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாக அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம், இந்திய அரசு மாநில அலுவலகம், சென்னை ஆகியவை புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மையம், புதுச்சேரி பல்கலைக்கழக புத்தாக்க குழு, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, வேளாண் அறிவியல் பள்ளி, புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் மற்றும் வளாகம் மற்றும் சமூக நிலைத்தன்மை மேம்பாட்டு அமைப்புகளுடன் இணைந்து உலக தேனீ தின விழா 2026 சிறப்பாக நடத்தின. இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாக கலையரங்கில் நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக இயற்கை மற்றும் தேனீ சார்ந்த பொருட்கள் கண்காட்சி அரங்குகள் திறந்து வைக்கப்பட்டன. தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது. பின்னர் விளக்கேற்றி மகாத்மா காந்தி அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழக தொடக்க நிறுவன மைய இயக்குனரும் ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் முனைவர் சாருமதி வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனரும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி வாழ்த்துரை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் சிறப்புரை வழங்கினார். தொடர்ந்து தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன் தலைமை மற்றும் துவக்க உரையாற்றினார். இந்த நிகழ்வில் தேனீ வளர்ப்பில் சிறந்து விளங்கும் முன்னோடி வளர்ப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் சிறந்த கண்காட்சி அரங்குகள், ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனுடன் சிறப்பு நூல் வெளியீடும் நடைபெற்றது. சென்னை மாநில அலுவலகத்தில் மாநில இயக்குனர் சுரேஷ் கிராம தொழில்கள் ஆணையத்தின் திட்டங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து உதவி இயக்குனர் பாஸ்கர் தேசிய தேன் இயக்கம் தொடர்பாக உரையாற்றினார்.
புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை வளாக ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நந்திவர்மன் தேனீக்கள், உயிரியல், பல்வகைமை மற்றும் காலநிலை நிலைத்தன்மை என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்கினார். தேநீர் இடைவேளைக்கு பின்னர் தேனியிலிருந்து சந்தை வரை என்ற தலைப்பில் புதுச்சேரி இயற்கை மற்றும் உள்ளூர் விவசாயிகள் கூட்டுறவு சங்க செயலாளர் நடேசன் பயிற்சி பட்டறை நடத்தினார். புதுச்சேரி அரசின் ஓய்வு பெற்ற வேளாண்மை உதவி இயக்குனர் முனைவர் ராகவன் இயற்கை வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து உரையாற்றினார். புதுச்சேரி பல்கலைக்கழக மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சினோவாசன் உலகளாவிய தேன் சந்தைகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புகள் குறித்து விளக்க உரையாற்றினார். பின்னர் அதிகாரிகள் மற்றும் பங்கேற்பாளர்கள் இடையிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக வேளாண் அறிவியல் பள்ளி முதல்வர் முனைவர் முகமது யாசின் நன்றி உரை வழங்கினார். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. மேலும் பங்கேற்பாளர்களுக்கு தேன் இயக்கம் தொடர்பான துண்டு பிரசுரங்கள் மற்றும் தேன் மாதிரிகள் வழங்கப்பட்டன. இறுதியாக தேனீ வளர்ப்பு மையம் மற்றும் கண்காட்சி அரங்குகள் பார்வையிடப்பட்டன. இவ்விழாவில் விவசாயிகள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று பயனடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி முதல்வரை விமர்சித்தவர்கள் எப்படி அரசியலை விட்டு காணாமல் போனார்களோ அதேபோல் தமிழக முதலமைச்சர் விஜயை விமர்சித்தவர்களும் காணாமல் போய்விடுவார்கள் என தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் பேச்சு. புதுச்சேரியில் கடந்த 8 நாட்களில் 3வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு, வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.